கால் கடக்க காத்திருந்து நாள் கடக்க கோயிலுக்குள் தங்கி திருப்பதி ஏழுமலையானை பக்தர்கள் தரிசிக்கும் நிலையில் கோயிலுக்குள் நேரடியாக செல்வதைப் போன்ற வீடியோ கேம்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூபில் அதிக அளவில் பரவி வரும் வீடியோக்கள் பக்தர்களை மட்டுமில்லாமல் தேவஸ்தான நிர்வாகிகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலை பக்தர்கள் மிகவும் புனிதமாக கருதுகின்றனர். இங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினம்தோறும் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இதனால் நாட்கள் காத்திருந்து சாமியை தரிசனம் செய்யும் நிலை அவ்வப்போது ஏற்படுவது வழக்கம். இதேபோன்று இந்த கோயிலிலும் கோயிலை சுற்றியும் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில்தான் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு யாத்திரை செல்லும் விதமான வீடியோ கேம் பிளே ஸ்டோரில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கேமை விளையாடி அதனை சிலர் யூடியூப்களிலும் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். கோயிலின் வடிவமைப்பு மற்றும் அடிவாரத்தில் உள்ள அலிபிரியிலிருந்து திருமலைக்கு செல்லும் மலைப்பாதை உள்ளிட்டவை 3D அனிமேஷன் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவஸ்தான தொலைக்காட்சியில் வரும் சில அனிமேஷன் வீடியோக்களை இந்த வீடியோ கேம் நிறுவனத்தினர் பயன்படுத்தியதோடு திருமலையில் உள்ள பக்தி பாடல்களையும் உபயோகித்துள்ளனர். பக்தர்களால் புனிதமாக கருதப்படும் திருப்பதி கோயிலை விளையாட்டு தலமாக மாற்றி இழிவுபடுத்தியிருப்பதாக தேவஸ்தான நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பக்தர்களின் மனம் புண்படும் விதமாக செயல்பட்டுள்ள வீடியோ கேம் நிறுவனங்களின் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவெடுத்துள்ளது. இந்த வீடியோ கேமை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் இதுபோன்று வேறு யாரும் செயல்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு யாத்திரையாக செல்லும் வகையில் வீடியோ கேம் தயாரித்து பிளே ஸ்டோரில் வெளியிட்ட நபர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.